செவ்வாய்க்கிழமை ஆனாலே நான் கண்டிப்பா முருகன் கோயில் போவேன் அப்படின்னு சொல்ற ஆளா நீங்க? அப்ப நீங்க பார்க்க வேண்டிய வீடியோ தான் இது. சோ எதனால செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் கோயில் போயிட்டு இருப்பீங்க. சோ தெரிஞ்சவங்க இந்த வீடியோக்கு எந்த நாள ரீசன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. செவ்வாய்க்கிழமை கிரகங்களின் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 9 கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்களோட படை தளபதி தான் செவ்வாய். அதே மாதிரி தேவர்களோட படை தளபதி தான் நம்மளோட முருகன். சோ இப்ப இருக்க ஜென்ஸ் கிட் எல்லாருமே அந்த செவ்வாய்க்கிழமையா இருந்தாலும் சரி, முருகன்னாலே சரி வழிபடுறது ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. சோ அப்பேற்பட்ட முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை ஏன் உகந்த நாள் அப்படின்னா, சோ இந்த செவ்வாய் இருக்காங்களா அவங்க ஒரு உக்ரமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு படை தளபதி. அதனால அவங்களுக்கே ஒரு பிரச்சனை வரும்போது முருகர்கிட்ட போய் ஒரு நாள் முறையிட்டு இருக்காங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. சோ முருகரும் படை தளபதி, தேவர்களுக்கே படை தளபதி முருகன். சோ அதனால செவ்வாயா அவர் காப்பாத்துறாரு. அன்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அதுமா நம்ம முருகனை வழிபட்டா நமக்குள்ள பிரச்சனைகள் குறையும், கடன் இருக்கவங்களுக்கு கடன் தீரும், அண்ட் வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களும் இந்த செவ்வாய்க்கிழமை முருகனை பாக்குறது ரொம்ப விசேஷம். சோ நீங்களும் செவ்வாய்க்கிழமை முருகன் கோயில் போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு